Hi friends, welcome to Learn with Chinna. இன்னைக்கு வந்து Fundamentals of English series-ல Parts of Speech பார்க்க போகிறோம். Parts of Speech-ல 8 types இருக்கு. First வந்து Noun, Pronoun, Preposition, Conjunction, Verb, Adjective, Adverb, Interjection. இன்னைக்கு பார்ட்டில் வந்து நம்ம Noun, Pronoun and Preposition, Conjunction 4 types பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நவுன் அப்படின்னா என்னது? நவுன் வந்து இது ஒரு நேம் ஆஃப் அ பர்சன், பிளேஸ், திங், ஐடியா, ஆக்ஷன் ஆர் குவாலிட்டி. லைக் ஆனி, புக்கு, ஹாப்பினஸ், பெங்களூர், இது எல்லாமே ஒரு நவுன். ஓகே, தென் ப்ரனவுன் அப்படின்னா என்னது? இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? நவுனுக்கு பதிலாக. இட் இஸ் யூஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் அ நவுன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ, வி, you, he, she, it, they, who and all. Next, preposition. பேர்லே வந்து பொசிஷன் இருக்குது. It is a word which usually occurs before a noun. இது வந்து ஒரு நவுனோ ப்ரொனவுனுக்கோ முன்னாடி வரும். ஓகே, லைக் ஆஃப், ஃபார், பை, வித், at, on, in, to. Next we have conjunction. ஜங்ஷன் இருக்கா? அதுதான் என்னென்னா, இட் இஸ் அ வேர்ட் தட் கனெக்ட்ஸ் வேர்ட்ஸ். இது ரெண்டு வேர்டை வந்து கனெக்ட் பண்ணும். வேர்ட்ஸ் மட்டும் இல்லை, ஃப்ரேசஸ், கிளாஸஸ் ஆர் சென்டென்சஸ். ஓகே, இன்றைக்கி பார்ட்டில் இந்த 4 பார்ட்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் இந்த நெக்ஸ்ட்டு 4 டைப்ஸ் I'll explain. ஸோ இதுதான் வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். தென் வாட் இஸ் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்? ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து ஒரு சென்டென்ஸை அழகுபடுத்துறதுக்காண்டி யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஹீ ஃபாட் பிரேவ்லி அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குது. பட் இதை வந்து இன்னும் அந்த சென்டென்ஸ் அழகாக்கிறதுக்கு ஹீ ஃபாட் லைக் அ லயன், இது ஒரு சிமிலி லைக் அப்படின்னா. ஸோ இந்த லைக் அ லயன் சொன்னோடனே இந்த சென்டென்ஸ் இன்னும் கொஞ்சம் அழகாயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டு அதோட மீனிங். நெக்ஸ்ட்டு இதே வந்து ஹீ வாஸ் அ லயன் இன் த ஃபைட் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அதில் ஆட் ஆகுது. இது வந்து ஒரு மெட்டஃபர். ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுக்கும் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்ஸில் நம்ம லேர்ன் பண்ணுவோம். கான்செப்ஷுவல் கிராமர்ஸ் இல்லாமல் ஃபங்க்ஷனல், இதோட ஃபங்க்ஷன் என்ன, ஒரு வேர்டோட ஃபங்க்ஷன் என்ன அந்த சென்டென்ஸில், அந்த மாதிரி. ஓகே, எம்சிக்யூஸ் அந்த மாதிரி தான் வரும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து இந்த எக்ஸாம்பிள்ஸ் வச்சு லேர்ன் பண்ணலாம். ஒரு நவுன் வந்து ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்டாகவும் ஆக்ட் பண்ணலாம், ஆப்ஜெக்டாகவும் ஆக்ட் பண்ணலாம். ஸோ சப்ஜெக்ட்னா என்னது, ஆப்ஜெக்ட்னா என்னது? ஓகேவா? சப்ஜெக்ட்க்கு இன்னொரு நேம் இருக்குது, டூவர் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்ஜெக்டை வந்து டூவர்னு சொல்லலாம், ஆப்ஜெக்ட் வந்து ரிசீவர். ஒரு ஒர்க்கை ஒருத்தவங்க பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க தான் வந்து டூவர். ஓகே, அதை ரிசீவ் பண்ணுறவங்க தான் ரிசீவர். ஓகே, இந்த ஒரு சென்டென்ஸில் த பியோன் ரேங் த பெல். ஓகே, பியோன் தான் வந்து இங்கே ஒரு சப்ஜெக்ட், ஹீ இஸ் த டூவர். ஸோ இங்கே வந்து பியோன் வந்து ஒரு நவுன். ஓகேவா? அது ஒரு நேம்னால நவுன். தென் த பியூன் ரேங் த பெல். இந்த ரேங் அப்படின்னா அது ஒரு ஆக்ஷன். ஸோ இது வந்து வேர்ப். ஒரு சென்டென்ஸில் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணும்னா ஒரு சப்ஜெக்ட், வேர்பும் ஆப்ஜெக்ட் இருக்கணும். வி ஹவ் ஆல்ரெடி லேர்ன்ட். ஸோ பெல் இங்கே வந்து ஒரு ஆப்ஜெக்டாக ஒர்க் ஆகுது, இது வந்து ரிசீவர். பெல்லுமே இங்கே நவுனு. ஸோ ஒரு நவுன் வந்து ஆப்ஜெக்டாகவும் இருக்குது, ஒரு நவுன் வந்து சப்ஜெக்டாகவும் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ப்ரோனவுன். ப்ரொனவுன் வந்து சிமிலர்லி இதுவுமே நவுன் மாதிரி தான், சப்ஜெக்டாகவும் ஆக்ட் பண்ணும், ஆப்ஜெக்டாகவும் ஆக்ட் பண்ணும். ஓகே, ஆனால் ப்ரொனவுன் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு நவுனை வந்து ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக we are using pronoun. சேம் சென்டென்ஸில் we can see the example. the pion rang the bell பதிலாக he rang it, பெல்க்கு பதிலாக it. ஸோ he rang it. இங்கே ஹீயும் இட்டும் தான் வந்து ப்ரொனவுன், and he is the subject here, doer, and it is the object here, receiver. ரெண்டுமே ஒரு ப்ரொனவுன். நெக்ஸ்ட் வந்து நவுன் ஆர் ப்ரொனவுன் வந்து சிங்குலர் அண்ட் ப்ளூரல் ரெண்டு ஃபார்ம்ஸுமே எடுக்கும். ஓகேவா? ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்லேயே மூணு இது மட்டும்தான் சிங்குலர் அண்ட் ப்ளூரல் போத் த ஃபார்ம்ஸ் எடுக்கும். அதில் வந்து நவுன் ஒன்று, ப்ரொனவுன் ஒன்று, தேர்ட் வந்து வேர்ப். ஓகேவா? நவுன்லேயுமே 2 டைப்ஸ் மட்டும்தான் சிங்குலர் ஆர் ப்ளூரல் ஃபார்ம்ஸ் எடுக்கும். அது வந்து காமன் நவுனும் கலெக்டிவ் நவுனும். இப்போது நவுனில் வந்து பாய் சிங்குலர், பாய்ஸ் ப்ளூரல். ஓகேவா? அதுமாதிரி ப்ரொனவுனில் ஹீ சிங்குலர், தே ப்ளூரல். ஷீயும் அப்படி தான், ஷீ சிங்குலர், தே ப்ளூரல்.
I singular, we plural. Okay, at the same time noun வந்து சப்ஜெக்டாகவும் ஆக்ட் ஆகும், ஆப்ஜெக்டாகவும் ஆக்ட் ஆகும் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி ஜெரண்டும் வந்து சப்ஜெக்டாகவும் ஆக்ட் ஆகும், ஆப்ஜெக்டாகவும் ஆக்ட் ஆகும். இன்ஃபினிட்டிவ் டைப் ஆஃப் சென்டென்ஸும் சப்ஜெக்டாகவும் ஆக்ட் ஆகும், ஆப்ஜெக்டாகவும் ஆக்ட் ஆகும். இப்போ ஜெரண்ட் அப்படின்னா என்ன உங்களுக்கு தெரியும், ஒரு வேர்போட ஐஎன்ஜி ஃபார்ம் ப்ளஸ் நவுன் தான் வந்து ஜெரண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இன்ஃபினிட்டிவ் அப்படின்னா 2 + V1 அதுதான் வந்து இன்ஃபினிட்டிவ் சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது ரெண்டுமே வந்து சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் ரெண்டு ஃபார்ம்ஸும் எடுக்கும். ஸோ ஹீ என்ஜாய்ஸ் ஸ்விம்மிங். ஓகேவா, இதான் வந்து ஜெரண்ட். ஸோ ஹீ என்ஜாய்ஸ் ஸ்விம்மிங் வந்து ஸ்விம்மிங் இங்கே ஆப்ஜெக்ட். அகெயின் ஸ்விம்மிங் இஸ் குட் ஃபார் ஹெல்த் இங்கே வந்து சப்ஜெக்ட். ஸோ ஜெரண்ட் வந்து ஆப்ஜெக்டாகவும் சப்ஜெக்டாகவும் ஆக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து ஹீ லைக்ஸ் டு ஸ்விம். இங்கே டு ஸ்விம் வந்து ஒரு இன்ஃபினிட்டிவ் டைப் ஆஃப் சென்டென்ஸ். ஸோ இங்கேயும் அது ஆப்ஜெக்டாக ஆக்ட் பண்ணுது. இங்கே வந்து ஹீ இஸ் த சப்ஜெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ப்ரிப்போசிஷனுக்கும் கன்ஜெக்ஷனுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். அது டிஃப்ரென்ஸ் பற்றி படித்தா நமக்கு ஈஸியாக இருக்கும். நேம்லேயே ஆல்ரெடி சொன்னேன், ப்ரீ ப்ளஸ் பொசிஷன். ஸோ இது என்ன ஆகுனா நவுனுக்கு முன்னாடி வரும். ப்ரீ அப்படின்னாலே பிஃபோர். ஸோ பிஃபோர் நவுன் ஆர் ப்ரொனவுன் வந்து இது வந்து வரும், லைக் இன், ஆஃப். நெக்ஸ்ட் வந்து கன்ஜங்ஷன்னாலே ஐ டோல்ட் இது வந்து ஒரு ஜாயினிங் வேர்டு. ஸோ இது வந்து ஒரு வேர்டை மட்டும் ஜாயின் பண்ணாது, இது வந்து ரொம்ப ஒரு லாயலான ஒரு வேர்டு. கன்ஜங்ஷன் லாயலான ஒரு பர்சன் மாதிரி வச்சுக்கோங்களேன். இது வந்து என்றைக்குமே பார்ட்டி சேஞ்ச் பண்ணாது. ஒரு வேர்டை வந்து வேர்டை கூட மட்டும்தான் ஜாயின் பண்ணும். ஃப்ரேஸை வந்து ஃப்ரேஸ் கூட தான் ஜாயின் பண்ணும். சாரி, இது ஃப்ரேஸை வந்து ஃப்ரேஸ் கூட தான் ஜாயின் பண்ணும். அண்ட் கிளாஸை வந்து கிளாஸ் கூட தான் ஜாயின் பண்ணும். ஒரு சென்டென்ஸ் கூட தான் ஜாயின் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ப்ரீபோசிஷன் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ப்ரீபோசிஷனும் கன்ஜக்ஷனுக்கும் நம்ம டிஃப்ரென்ஸ் பற்றி படித்தா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ப்ரீபோசிஷனில் நேம் எப்படின்னா ப்ரீபோசிஷன். ஸோ ப்ரீனாலே பிஃபோர். இது எப்பயுமே ஒரு நவுன் ஆர் ப்ரொனவுனுக்கு பிஃபோர் தான் வரும். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து கன்ஜங்ஷன் அப்படின்னாலே ஜாயினிங் வேர்டு. இது வந்து ஒரு ரொம்ப லாயலான ஒரு டைப் ஆஃப் குரூப்ஸ்னு நினச்சிக்கோங்க. என்ன பண்ணுன்னா ஒரு வேர்டு கூட மட்டும்தான் கனெக்ட் பண்ணும். ஒரு ஃப்ரேஸ் கூட மட்டும்தான் கனெக்ட் பண்ணும். அது மாதிரி ஒரு கிளாஸ் கூட மட்டும்தான் கனெக்ட் பண்ணும். இப்போ ஃப்ரேஸ், கிளாஸ், வேர்ட்ஸ்னால் என்ன? வேர்ட்னால் நமக்கு தெரியும், இது வந்து ஒரு வார்த்தை. ஓகேவா, குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் தான் வந்து ஃப்ரேஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் அப்படின்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் இருக்கும். அப்புறம் சென்டென்ஸும் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் இருக்கும். ஆனால் ஃப்ரேஸ் வந்து எந்த மீனிங்ஃபுல் சென்டென்ஸாக இருக்காது. பட் கிளாஸும் சென்டென்ஸும் ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸாக இருக்கும். ஆனால் கிளாஸுக்கும் சென்டென்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், இந்த மூணுக்கும் டீட்டெயில்டான வீடியோ நான் நெக்ஸ்ட்டு சீரீஸில் போடுறேன். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, all sentences can be a clause but not all clause can be a sentence. சென்டென்ஸ் எல்லாமே கிளாஸாக ஆக்ட் பண்ணும், பட் எல்லா கிளாஸுமே சென்டென்ஸாக ஆக்ட் பண்ணாது. ஏன்னா கிளாஸில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது, இண்டிபெண்ட் கிளாஸ் அண்ட் டிபெண்ட் கிளாஸ். இண்டிபெண்ட் கிளாஸில் வந்து ஒரு மீனிங்ஃபுல்லான சென்டென்ஸ் வரும், பட் டிபெண்ட் கிளாஸஸ் வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்காது. அகெயின் உங்களுக்கு சிம்பிள் டிஃப்ரென்ஸ் ப்ரீபோசிஷனுக்கும் கன்ஜக்ஷனுக்கும் என்னென்னு கேட்டாங்கன்னா, ப்ரீபோசிஷன் வந்து ஒரு ரிலேட்டிங் வேர்ட்ஸ், இது கன்ஜக்ஷன் வந்து ஒரு ஜாயினிங் வேர்ட்ஸ். ஓகே, நம்ம எக்ஸசைஸ் இன்னும் பார்க்கலாம், உங்களுக்கு ஈஸியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண. ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இங்கே ஐ வில் மீட் ஹிம் அட் ஹிஸ் ஹவுஸ் ஆர் அட் ஹிஸ் ஆஃபீஸ். ஓகேவா, அட் ஹிஸ் ஹவுஸ், அட் ஹிஸ் ஆஃபீஸ் இது ரெண்டுமே ஒரு ஃப்ரேஸ். ஏன்னா அட் ஹிஸ் ஹவுஸ் அண்ட் அட் ஹிஸ் ஆஃபீஸ் வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். இட் டஸ் நாட் ஹேவ் அ மீனிங்ஃபுல் மீனிங், ரைட்? பிகாஸ் வந்து இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறப்ப ஒரு மீனிங்ஃபுல்லான சென்டென்ஸாக இருக்காது. ஸோ இது வந்து இங்கே வந்து ஆர் தான் வந்து கன்ஜக்ஷன். ஓகே, ஐ வில் மீட் ஹிம் அட் ஹிஸ் ஹவுஸ் ஆர் அட் ஹிஸ் ஆஃபீஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து கிளாஸ். he said that he would come. இங்கே ஒரு சப்ஜெக்டும் இருக்குது, வேர்ப் இருக்குது, சப்ஜெக்ட் இருக்குது, வேர்ப் இருக்குது. ஸோ ஒரு க்ளாஸையும் கன்ஜங்ஷன் தான் ஜாயின் பண்ணுது. ஓகேவா, ஃபியூ மோர் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போது ப்ரீபோசிஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்ட்டு சில எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பார்க்கலாம்.
ஸோ ஒரு சென்டென்ஸ் இருக்குது, இதில் வந்து நீங்கள் வந்து எது ப்ரிப்போசிஷன் எது கன்ஜக்ஷன்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுங்கள். த டாக் ரேன் ஆஃப்டர் த கேட். இங்கே என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த ஆஃப்டர் வந்து எங்கே வந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும். இங்கே வந்து த கேட் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ த கேட் அப்படின்னா இது ஒரு நவுன். ஸோ நவுனுக்கு முன்னாடி வர்றது எல்லாமே ஒரு ப்ரிப்போசிஷன் அப்படின்னு சொன்னேன். ஓகேவா? நெக்ஸ்ட், ஹீ கேம் ஆஃப்டர் ஐ ஹேட் லெஃப்ட். ஐ ஹேட் லெஃப்ட். நீங்கள் நினைக்கலாம் ஐ வந்து ப்ரொனவுன்ட்டு. ஸோ இது வந்து பட் அப்படி கிடையாது. இங்கே ஐ ஹேட் லெஃப்ட்டும் இருக்குது, வெறும் ஐ இல்லை, ஹேட் லெஃப்ட் இது ஒரு வேர்பு. ஓகேவா? இங்கே ஐ வந்து ஒரு சப்ஜெக்ட். சப்ஜெக்டும் வேர்புனா என்னன்னு சொன்னேன், சப்ஜெக்டும் வேர்பு வந்து ஒரு க்ளாஸ். ஸோ இங்கேயும் சப்ஜெக்ட்டு இங்கேயும் வேர்பு. சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் இஸ் அ க்ளாஸ். ஸோ ஒரு க்ளாஸையும் எது ஜாயின் பண்ணணும், ஒரு கன்ஜக்ஷன் மட்டும்தான் ஜாயின் பண்ணும், ப்ரிப்போசிஷன் ஜாயின் பண்ணாது. ஸோ இது ஒரு கன்ஜக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட், ஐ ஹாவ் நாட் மெட் ஹிம் சின்ஸ் ஜான்வரி. ஓகேவா? நெக்ஸ்ட், ஜான்வரி அப்படின்னா ஒரு நவுனு. ஓகே, ஸோ சின்ஸ் இங்கே என்ன வரும், ப்ரிப்போசிஷன். நெக்ஸ்ட்டு, ஐ ஹாவ் நாட் மெட் ஹிம் சின்ஸ் ஹீ லெஃப்ட். ஹீ லெஃப்ட். ஹீ இங்கே சப்ஜெக்ட், இங்கே வேர்பு. ஸோ இது கன்ஜன்ஷன். நெக்ஸ்ட்டு, he died for his country. for his கிடையாது, இங்கே வந்து கண்ட்ரிக்காக தான் அவன் இருந்திருக்கான். ஸோ ஃபார் வந்து his country இங்கே வந்து என்ன வரும், ப்ரிப்போசிஷன் தான் வரும். பிகாஸ் he didn't died for himself, he died for the country. ஸோ கண்ட்ரி ஒரு நவுன், கண்ட்ரிக்கு முன்னாடி வரனால இது ஒரு ப்ரிப்போசிஷன். ஓகே, he could not come for he was ill. ஃபார் வந்து பிகாஸ்க்கு பதிலாக யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபார் he was ill, இங்கே சப்ஜெக்ட்டு இங்கே வேர்பு. ஸோ அகெயின் இட் இஸ் கன்ஜங்ஷன். ஐ ஹோப் உங்களுக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்ட்டில் வி வில் ஸ்டடி அபவுட் த நெக்ஸ்ட் 8 டிஃப்ரெண்ட் டைப்ஸ். நெக்ஸ்ட்டு பார்ட்டில் ஐ ஹோப் யூ வுட் ஹாவ் அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து நம்ம நெக்ஸ்ட் செட் ஆஃப் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், நெக்ஸ்ட் 4 செட் ஆஃப் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சு லேர்ன் பண்ணலாம்.